ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு நிஃப்டிக்கு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 24,942ன்றது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த மேஜர் சப்போர்ட்டான 24,942 ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணி வெளில முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அப்படின்னும் போது 24,895ன்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 24,819, தேர்ட் சப்போர்ட்டு 24,743. ஓகே, இப்போ மார்க்கெட் அப்சைடு போக போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு 15 மினிட் மேஜராக கூட ரெசிஸ்டன் கிட்டத்தட்ட 25,018ன்ற மேஜர் ரெசிஸ்டன் இன்னையோட டேவோட ஹையை வந்து நாளைக்கு ஃபஸ்ட்டு 15 மினிட் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக வந்து பாசிட்டிவ் சைடு அதாவது வந்து அப்சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன் 25,066, செகண்ட் ரெசிஸ்டன் 25,142, தேர்ட் ரெசிஸ்டன் 25,218. இதெல்லாம் வந்து அப்சைடு போகுது அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன் ரேஞ்சு. இப்போ மார்க்கெட் சைட்வேஸ் மூவ்மெண்ட் அப்படின்னும் போது 25,018க்கும் 24,942க்கும் இன்பிட்டிவில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் 15 மினிட் இதுக்குள்ளேயே க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணிட்டு அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்போ மார்க்கெட் அப்சைடு போக போகுதுன்னா மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட்டை பிரேக் அவுட் பண்ணும். அதேமாதிரி மார்க்கெட் நெகட்டிவ் சென்டிமெண்ட் போக போகுதுன்னா மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணும். ஸோ மார்க்கெட் சைட்வேஸுக்குள்ளே இருக்குன்னா இந்த ரெண்டுத்துக்குள்ளேயுமே இருக்கும். அதுதான் நோ ட்ரேடிங் ஏரியான்னு ரெக்டாங்கிள் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக தான் இருக்கும். இது நிஃப்டிக்கு. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கோட மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டுன்னு நாளைக்கு பார்க்கும்போது 55,766ன்றது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. நாளைக்கு இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இன்னையோட டேவோட லோ கிட்டத்தட்ட வந்து 55,646ன்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். செகண்ட் சப்போர்ட்டுன்னும் போது 55,449 ப்ரீவியஸ் டேவோட ஹை, அதையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா 55,253ன்றது அடுத்த சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இதெல்லாம் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் வருதுன்னா ஃபர்தராக வந்து ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இப்போ மார்க்கெட்டு அப்சைடு போக போகுதுன்னா மேஜராக கூடிய ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 55,963ன்றது நாளைக்கு மேஜராக கூடிய ரெசிஸ்டண்டாக இருக்கும். இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னும் போது ஃபர்தராக வந்து அப்சைடு போகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 56,083. இந்த 56,083ன்ற ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட், செகண்ட் ரெசிஸ்டன்ட் 56,281, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 56,477. இப்போ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைடு போக போகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. மார்க்கெட் சைடு வேஸ்க்குள்ளே இருக்க போகுது அப்படின்னும் போது நோ ட்ரேடிங் ஏரியான்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ட்டுக்கும் இன்பிட்டிவில் 15 மினிட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணிட்டுனா மார்க்கெட் சைட்வேஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் பேங்க் நிஃப்டிக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மேஜராக ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது 26,548ன்றது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. இந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் போகிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 26,495, செகண்ட் சப்போர்ட்டு 26,408, தேர்ட் சப்போர்ட்டு 26,351. இப்போ மேஜராக கூடிய ரெசிஸ்டன் அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு ஃபின் நிஃப்டிக்கான மேஜர் ரெசிஸ்டன் 26,636 அப்படின்றது நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்டாக இருக்கும். இந்த ரெசிஸ்டண்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போகிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன் 26,689, செகண்ட் ரெசிஸ்டன் 26,776, தேர்ட் ரெசிஸ்டன் இன்னைக்கு போன அதாவது கிட்டத்தட்ட 18ஆம் தேதி இன்னைக்கு நேற்று போன ஹை. ஓகேங்களா? ஸோ 26,832. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன் ரேஞ்சு. இப்போ சைட்வேஸ் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து 26,548க்கும் 26,636க்கும் இன்பிட்டிவில் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் நாளைக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து பேக் டெஸ்ட்டுக்கு அண்ட் பேப்பர் ட்ரேடிங்காக யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம சொல்லக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சொன்ன லெவல்ஸை வச்சு தான் சார் நான் என்ட்ரி எடுத்தன்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ பேப்பர் ட்ரேட் அண்ட் பேக் டெஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு நம்மளோட லெவல்ஸ்லாம் ஒர்க் ஆகுதுன்றதை கமெண்டில் ஃபீட்பேக்காக கொடுங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம வந்து கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டெலகிராம் குரூப்பில் இருக்குது. ஸோ டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம கிளாஸஸ்மே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. ஸோ ஆஃப்லைன் மீன் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் வீடியோவாக கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக மாறலாம் நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணால் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ 19 வந்து ஒருத்தவங்க கால்ஸ் கொடுக்குறாங்க,
ஒருத்தங்க லெவல்ஸ் கொடுக்குறாங்கன்றதை வச்சுட்டு ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கிளாஸஸ்மே வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரலையும் நான் என்னோட ஸ்ட்ராட்டஜியாக கொடுத்துருக்கேன் கிளாஸஸாக. ஓகேங்களா? விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ நம்பா.